and welcome to Shah's Kitchen. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பெருசு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், இது அவ்வளோ காரம் இல்லை, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, இது ஒரு 15 பெரிய மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தவிர குக்கிங் ஆயில், சால்ட், மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சோம்பு, பெப்பர், இது ரெண்டும் ட்ரை ஃப்ரை பண்ணி பொடி பண்ண போகிறோம். இப்போ செய்முறை பார்த்துடலாம். முதல்ல ஒரு ஃப்ரைங் பேனை போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. இந்த மிளகு பொரிஞ்சு வரும், மிளகும் சோம்பும் கொஞ்சம் பொரியும், அது வரைக்கும் விட்டுறணும். இது இப்போ ரெண்டும் ப்ரௌன் ஆகிடுச்சு லேசாக. இதை எடுத்து பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ அதை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. சோம்பும் பெப்பரும் அப்புறம் பேனை போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடான உடனே இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டுருங்க. இப்போ லேசாக வெங்காயம் வதங்கினோடனே கருவேப்பிலை பிச்சு போடுங்க. அப்புறம் தக்காளி நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ எல்லா மசாலாவையும் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ எல்லா மஷ்ரூமையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம பெப்பரும் சோம்பும் போட போகிறோம். பெப்பரில் இருக்க காரம் அதிகமாகிடும் அப்புறமா. அதே மாதிரி இதில் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா ஏற்கனவே மஷ்ரூம் தண்ணி நிறைய விடும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர், பெப்பரும் சோம்பும் அது போட்டுற போகிறோம். போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன், ஒரு 1/4 ஸ்பூன். ஆல்மோஸ்ட் ரெடி. இது ஒரு அருமையான டிஷ்ஷு. சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் விடுங்க. ஒரு கிரேவி மாதிரி வேணும்னா இப்போ நிறுத்திடலாம். இதை நான் இப்போ நிறுத்திட போகிறேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஒரு அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.